உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உடை என்பது உடலை மறைக்கத்தான், மானம் காக்கத்தான். ஆனால் அதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதை இந்த உலகம் நமக்கு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. ட்ரெஸ் சென்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இது நம்மில் பல பேருக்கு இல்லை என்பதைத்தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, கடுமையான குளிர்காலத்திலே பருத்தி ஆடை அணிகிறவர்கள் இருக்கிறார்கள். வெயில் காலத்திலே சிலுக்குத்தனமான துணிகளை அணிகிற ஆண்களை நாம் பார்க்கிறோம். வீட்டு விசேஷங்கள் என்று சொன்னால் அது வேஷ்டி தான் பொருத்தமானது. இன்றைக்கி அண்மையிலே கூட வேஷ்டி வாரமெல்லாம் கொண்டாடினார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கூட ஜீன்ஸ் அணிந்து கொண்டு வருகிறவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாரம்பரிய உடைகளை பாரம்பரிய விழாக்களின் போது அணிவது தான் பொருத்தம். அதற்கு அப்பாற்பட்ட காலகட்டத்திலே, பயண நேரங்களிலே, வெளியிலே நடக்கிற விசேஷங்களிலே நாம் எப்படி வேண்டுமானாலும் உடை அணியலாம். உடை அணிவது என்பது, ஒரு ட்ரெஸ் சென்ஸ் என்பது மிக அவசியமான ஒன்று. ஆண்கள் இப்படி என்றால் பெண்கள் வேறு தங்கள் பங்கிற்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு நல்ல பண்டிகை விழாவிலே சரசரக்கும் ஒரு பட்டுச்சேலையை கட்டி கொண்டு வராமல், அப்பொழுது கூட மிடி என்றும் மினி என்றும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு பொருந்தாத உடைகளையும் அணிவதை பார்க்கிறோம். வடக்கே அணிய வேண்டிய உடைகளை அணிவதை பார்க்கிறோம். நம்முடைய வீட்டு திருமண வரவேற்புக்கெல்லாம் பெரும்பகுதி வட இந்திய உடைகள் தான் அதிகமாக ஆக்கிரமிக்கின்றன. ஏன் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு எங்கோ இருக்கிற கலாச்சாரத்தை நாம் ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? இதையெல்லாம் அவர் கேள்விப்படுகிற போது நமக்கு சற்றே ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. ரயில் பயணங்களின் போது பார்க்கிறேன், சில பெரியவர்கள் பெர்முடாஸை அணிந்து கொண்டும் அரைட்ராயரை அணிந்து கொண்டும் வருகிற பொழுது அந்த வயதுக்கேற்ற கண்ணியம் நமக்கு கிடைக்கவில்லை. அரைட்ராயர் அணிவதற்கு என்பதற்கு அதற்கென்று தனி நேரம் இருக்கிறது, ஒரு சூழல் இருக்கிறது. வாரக்கடைசி வீடுகளிலே அல்லது கடற்கரைக்கு போகிற பொழுதோ அல்லது சுற்றுலா இடங்களுக்கு போகிற போதோ அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் ரயிலிலே அரைட்ராயரை அணிந்து கொண்டு பெரியவர்கள் எல்லாம் வருகிற போது அந்த தோற்றம் நமக்கு உண்மையிலே நன்மதிப்பை தருவதாக இல்லை. ஒரு முறை என்னுடைய ஊழியர் ஒருவர் வாரக்கடைசி உடையான டிஷர்ட் என்று சொல்லப்படுகிற பனியனை அணிந்து வேலைக்கு வந்தார். நான் சொன்னேன், இது உன்னுடைய இருக்கைக்கோ உன்னுடைய ஒரு பின்புலத்திற்கோ பெருமை சேர்ப்பதாக இல்லை. இந்த மாதிரியான உடைகளெல்லாம் நீ வீட்டிலே அணிந்து கொள், தயவுசெய்து இப்படிப்பட்ட உடையெல்லாம் அணிந்து கொண்டு வராதே என்று நான் அன்போடு அதை சுட்டி காட்டினேன். என்ன நேரத்திலே என்ன உடை அணிவது என்பதை பற்றி பலருக்கு தெளிவான ஒரு சிந்தனை இல்லை என்பதைத்தான் நான் இதில் பார்க்கிறோம். சில நடிகர்களை நான் பார்க்கிறேன், கண்டபடி கலைந்த தலை, ஒரு சுருக்கம் நிறைந்த சட்டை, வண்ணத்திற்கு பொருந்தாத பேண்ட், வண்ணத்திற்கு பொருந்தாத ஒரு சட்டை என்று எதையோ ஒன்று மாட்டிக்கொண்டு வருகிறார்கள். நான் எப்படி வேண்டுமானாலும் தோற்றமளிப்பேன், அதை இந்த சமூகம் ரசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையிலே நியாயம்? என்னை யார் கேள்வி கேட்பார்கள், நான் எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள்வேன் என்கிற போக்கு உண்மையிலே புரியாத போக்கு. நடிகர் சிவகுமாரை நீங்கள் இனிமேல் உன்னித்து பாருங்கள். அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு அழகாக உடை அணிவார். எங்களுடைய குடும்ப நண்பர் என்ற வரையிலே என்னிடத்தில் கூட ஒரு முறை சொன்னார், மக்கள் நம்மை பற்றி ஒரு நல்ல இமேஜ், நல்ல கருத்தை வைத்திருக்கிறார்கள். நாம் அணிகிற உடை என்பது அந்த கண்ணியத்தை மேலும் உயர்த்துவதாக, இமேஜை உயர்த்துவதாக, இன்னும் நம்முடைய நன்மதிப்பை கூட்டுவதாக இருக்க வேண்டும், தவிர குறைத்து விடுவதாக இருக்கக்கூடாது என்று சொன்னார். எனவே என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் சென்ஸ் என்பதை உருவாக்கியவரே நடிகர் சிவகுமார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மிகையும் இல்லை. இந்த துறையிலே நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்கவெல்லாம் இப்போது ஆலோசகர்கள் வந்துவிட்டார்கள் என்பது பலர் அறியாத செய்தி. புதிதாக ஒரு 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 டெர்மினாலஜியை நான் கேள்விப்படுகிறேன். இமேஜ் கன்சல்டன்ட் என்று ஒரு புதிய பொறுப்பாளர் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். இதில் குறிப்பிட தகுந்ததாக நந்திதா பாண்டே என்பவர் இருக்கிறார். சமூகத்திலே ஒருவர் என்ன நிலையிலே இருந்தாலும், நல்ல நிலையில் இருந்தாலும், அவரது தோற்றமும் உடையும் தகுதிக்கு ஏற்றபடி இல்லாவிட்டால் அது எதிர்மறையாக வேலை செய்யும் என்கிறார் இந்த நந்திதா பாண்டே. அது அவருடைய தோற்றத்தினுடைய மதிப்பை இழக்கச் செய்கிற விதமாக அவர் உடை அணியக்கூடாது. தோற்றப்பொலிவை மனிதர்கள் மேம்படுத்தி கொள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்கள் வீட்டிலே எப்படி வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் பொது இடங்களிலே வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தோற்றப்பொலிவை பற்றி நீங்கள் அக்கறைப்படுங்கள், உங்களுடைய உடையை பற்றி நீங்கள் அக்கறைப்படுங்கள், உங்கள் தலை வாறுதலை பற்றி அக்கறைப்படுங்கள் என்றெல்லாம் அவர் நந்திதா பாண்டே சொல்லித் தருகிற போது ஏதோ நமக்கு உண்மையிலே கண் திறக்கிற மாதிரி இருக்கிறது.
இந்தியா முழுவதும் வலம் வந்து அந்த இமேஜ் கன்சல்டன்சி என்று சொல்லப்படுகிற இந்த இதிலே அவர் பயிற்சி பட்டறைகளே நடத்துகிறார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு மனிதன் எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி தோற்றம் அளிக்க வேண்டும், என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களிலே, என்ன மாதிரியான சூழ்நிலைகளே, என்ன மாதிரி உடையை அணிய வேண்டும் என்றெல்லாம் இவர் சொல்லித் தருகிறார். அடிப்படையிலே நந்திதா பாண்டே டெல்லியைச் சேர்ந்தவர் என்றாலும் கூட 2007 முதல் ஒரு 7 ஆண்டு காலம் தமிழகத்திலே அவர் பணிபுரிந்திருக்கிறார் என்பது செய்தி. அடிப்படையிலே இவர் HR என்று சொல்லப்படுகிற மனிதவள மேம்பாட்டு அதிகாரியாகத்தான் முதலில் இருந்தார். ஒரு முறை அவர் விளம்பரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிற போது ஒரு செய்தித்தாளிலே இமேஜ் மேனேஜ்மெண்ட் என்கிற ஒரு சொற்றொடரை அவர் பார்க்கிறார். அதென்ன இமேஜ் மேனேஜ்மெண்ட்டா, இமேஜில் மேனேஜ்மெண்ட் செய்ய என்ன இருக்கிறது என்று சிந்தித்திருக்கிறார். உடனே அவர்களை அணுகி இருக்கிறார். இது ஒரு இதற்கென்று தனி படிப்பே இருக்குது என்று சொல்லதும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உடனே அந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் என்ற படிப்பை மிகவும் முயன்று படித்திருக்கிறார். அதற்கு பிறகு சென்னையிலே அந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் படிப்பை பற்றி பரப்புவதற்கோ வகுப்பெடுப்பதற்கோ முயன்றிருக்கிறார். அதெல்லாம் சென்னையில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்பதை புரிந்து கொண்டு விட்டார். பார்த்தார், வடக்கே போனார். இதுவரைக்கும் 200 பயிற்சி பட்டறைகளை இவர் நடத்தியிருக்கிறார். இவரிடம் பயிற்சி பெற்ற பல பேர் இப்பொழுது சென்னைக்கு வந்து விட்டார்கள். சென்னையினுடைய இமேஜ் கன்சல்டண்ட்டாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பார்ப்பது, ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ பார்ப்பதற்கு தோற்றம் சுமாராக இருந்தாலும் கூட நல்ல உடை அணிவதன் மூலமாக, கண்ணியமாக தோற்றமளிப்பதன் மூலமாக, அவர்கள் நிறத்திற்கேற்ற பொருத்தமான உடை அணிவதாக, அந்த வண்ணம் தேர்ந்தெடுத்து அணிவதன் மூலமாக மிக அந்த தோற்றத்தை அல்லது அந்த இமேஜை உயர்த்துவதாக அது அமைய வேண்டுமே தவிர அதை குறைத்து விடுவதாக இருக்கக்கூடாது என்பது நந்திதா பாண்டேயனுடைய அருமையான யோசனை. நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்கள். எனவே நம்மை நாம் பார்க்கிற பார்வையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி தோற்றமளிக்க வேண்டும், அதில் அக்கறை செலுத்த வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நம்மை பற்றி அக்கறைப்படுகிற பொழுது, அந்த அக்கறை வெளிப்படுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். இவர் சொல்லுகிறார், நந்திதா பாண்டே சொல்லுகிறார், பல முதலாளிகள் எளிமை என்ற பெயராலே மிக சுமாராக தோற்றமளிக்கிறார்கள். அதெல்லாம் கூடாது. உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களை பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம் சமூகம் வைத்திருக்கிறதோ அதற்கு இணையாக நீங்கள் உடையணிய வேண்டும். உங்களுடைய இமேஜை உயர்த்தும் விதமாக நீங்கள் உடையணிய வேண்டும். உங்கள் தோற்றம் மிகச்சிறந்ததாக ஆக வேண்டும். ஏதோ ஒன்றை மாட்டிக்கொண்டு வந்து விடாதீர்கள் என்றெல்லாம் இவர் பல முதலாளிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஏதோ நாமெல்லாம் ஏதோ மாடல் அழகிகள் போலவோ அல்லது ஃபேஷன் ஷோ அழகிகள் போலவோ எல்லாம் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தோற்றப்பொலிவை பற்றி கொஞ்சமாவது அக்கறைப்பட வேண்டும். அதற்கேற்ற மாதிரியான ஒரு தோற்றத்திலே நாம் காட்சியளிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பொலிவு என்பது ஒரு தனி மனித ஆளுமையை வெளிப்படுத்துவது. அதை மிக அழகாக நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் அணிந்து கொண்டிருக்கிற உடை என்பது மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்திலே நம்மளை பற்றிய உயர்வான எண்ணத்தை ஏற்படுத்துகிற பொழுது நாம் சொல்லுகிற செய்தியும் அங்கே எடுபடுகிறது என்று சொல்கிறார். மேலதிகாரிகள் கூட நல்ல தோற்றத்தோடு அவர்கள் ஒரு வேலையை மேலே இருந்து சொன்னால் கீழே இருக்கிறவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இவர் ஏனோதானோ என்று ஏதோ ஒன்றை மாட்டிக்கொண்டு வந்து நீ அதை செய்தை போயாசர் தான் என்கிற உணர்வோடு தான் அவரை பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மேலதிகாரிகளுக்கும் சரி, விசேஷங்களை நடத்துபவர்களுக்கும் சரி, முதலாளிகளுக்கும் சரி, இமேஜ் பில்டிங் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இமேஜ் மேனேஜ்மெண்ட் என்கிற இந்த அருமையான ஒரு புதிய கோணம் நம்முடைய மக்கள் மத்தியிலே நல்லுணர்வை வளர்ப்பதாக, ஒரு கண்ணியமான தோற்றத்தை அளிப்பதன் மூலமாக நாம் மற்றவர்கள் மத்தியிலே உயர்வான இடத்திலே அமர்ந்து பார்க்கப்படுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் இனிமேல் நம்முடைய தோற்றத்தை பற்றி கொஞ்சம் அக்கறைப்படலாம், அதை பற்றி நாம் கொஞ்சம் பரிசீலிக்கலாம், அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் என்பது நந்திதா பாண்டேயனுடைய ஒரு படிப்பிற்கு பிறகோ ஒரு எடுக்கிற பயிற்சி பட்டறை வகுப்புகளுக்கு பிறகோ நமக்கு தோன்றுகிறது. எனவே சென்னையிலே தன்னுடைய வேலை ஆகாது என்ற முடிவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இதை பற்றியெல்லாம் அக்கறைப்பட மாட்டார்கள், அவருடைய கவனமெல்லாம் உடை மீது இல்லை, வேறதிலோ இருக்கிறது என்று நந்திதா பாண்டே சொல்லுகிற பொழுது, ஆனால் வடக்கே அப்படி இல்லை, அவர்கள் அதை பற்றியெல்லாம் மிகவும் அக்கறைப்படுகிறார்கள், அதில் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது நந்திதா பாண்டே உடைய வேண்டுகோளை நாம் பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே என்னுடைய தோற்ற பொலிவை பற்றி, இமேஜை பற்றி நாம் அக்கறைப்படுவோம். அதன் மூலமாக பல விஷயங்களை மறைமுகமாக எதிராளியுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த முடியும், சாதிக்க முடியும் என்று நந்திதா பாண்டே நம்புகிறார். நாம் முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.